வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கையில் அடிக்கடியோ அல்லது அவ்வப்போதோ ஏற்படும் துன்பங்களை காணும்போது துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்பது விதியா, இதை நம் அறிவை கொண்டு, அதாவது மதியை கொண்டு மாற்ற முடியாதா என்று நினைப்போம். மதியை கொண்டு மாற்றலாம் என்றால் அதற்கும் ஒரு விதி வேண்டும் என்று சொல்வார்கள். அதற்கு முன் விதி என்றால் என்ன, மதி என்றால் என்ன என்று சுவாமிஜி ஒரு கவி மூலம் விளக்குறாங்க. அதை பார்க்கலாம். இயற்கை சக்தியே விதி, இதை அறிந்த அளவே மதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பஞ்சு அப்படிங்கிறது இயற்கை சக்தி, இது விதி. ஆடை என்பது மதி. பஞ்சு அப்படிங்கிற இயற்கை சக்தியை, அதாவது விதியை, ஆடை என்ற மதியால் மாற்றி அமைக்கிறோம். அதுபோல் எல்லா விதிகளையும் மாற்ற முடியுமா என்றால் அப்படி விதியால் மாற்ற முடியாதவை என்று சில உள்ளன. அவை மனிதன் இறப்பும் மனித அறிவால் குணப்படுத்த இயலாத சில நோய்களும் ஆகும். இதில் இறப்பை பற்றி சுவாமிஜி இந்த பதிவில் சொல்கிறாங்க. அதாவது பிறந்தது இறந்து தான் ஆகணும், இது விதி. ஆனால் அதை வாழ்க்கையில் பின்பற்றும் ஒழுக்க விதிகள், உடல் நலம் காக்கும் முறையாலும் நீட்டித்து கொள்ளலாம், அதாவது இறப்பை தள்ளி போடலாம் அப்படின்னு சுவாமிஜி இந்த பதிவில் சொல்கிறாங்க. நமக்குமே தெரியும், சுவாமிஜியோடைய ஆயுட்காலம் 56 அப்படின்னு ஒரு ஜோதிடர் கூறிய போது சுவாமி தன் செய்யக்கூடிய யோக பயிற்சியால் ஆயுட்காலத்தை நீட்டிக்க முடியும்னு நீட்டித்து காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த விளக்கத்தை சுவாமிஜியோடைய குரல்லையே கேட்போம். நன்றி. வாழ்க வளமுடன். இறப்பு என்பது பிறந்தது மறிச்சு தான் ஆகணும். அதுதான் இயற்கையில தோன்றுவது மறைந்து தான் ஆகணும். இது இயற்கை விதி, லா ஆஃப் நேச்சர். அத அந்த தோன்றியதற்கும் முடிவதற்கும் இடைக்காலம் இருக்குது பாருங்க, அதை வேணுமானா முயற்சினால நீட்டிக்கொள்ளலாம். அந்த முயற்சினால நீட்டிக்கொள்றதுக்கு இதுல வாழ்க்கையில நாம் பின்பற்றக்கூடிய ஒழுக்க விதிகளும் நம்ம உடல் நலம் காக்கும் ஒரு முறையும் ஒழுங்கா வைத்துக்கொண்டே இருந்தா அதனால நீட்டிக்கொள்ளலாம். அவ்வளவுதான் செய்யலாம். அதனால இயற்கையில ஒரு மனிதன் இந்த காலத்துல பிறந்தான், அந்த பிறந்த காலத்தை ஒட்டி உடல் இயக்கம் அந்த அமைந்த நிலைப்படி இவ்வளவு நீளம் இருக்கிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்க. அவனே ஒரு அணுகுண்டு வெடிக்கிற இடத்துல இருக்கலாம், என்ன ஆச்சு? அது ஒரு கப்பல் மூழ்கி போற இடத்துல இருக்கிறான், என்ன ஆகும்? அதனால இறப்பு முன்னையும் வரலாம். அதே போல உன்னுடைய முயற்சியினால அந்த உடலுக்கும் உயிருக்கும் உள்ள உறவை சரியாக அறிந்து கொண்டு அது போகாத பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய முறையும் பழகிட்டு வந்தா அது நீடிக்கவும் செய்யலாம். இது விதி, இது மதி, அது விதி. பிறந்தது இறந்துதான் ஆகணும் என்றது விதி. அதை இறப்ப கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட்டு வச்சுக்கலாம் என்றது மதி. வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.